மூசா சலாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஒரு அரசன் ரெண்டு தட்டு எடுத்துட்டு வந்தாராம். ஒரு தட்டுல பேச்சு மரம், இன்னொரு தட்டுல நெருப்பு. மூசா சலாம் பேச்சு மரம் சாப்பிடுவதெல்லாம் நெருப்பு எடுத்து வாயில வச்சிட்டாராம். திக்கி திக்கி பேசினாராம். துவா செஞ்சார் அல்லாஹ் கிட்ட. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. இன்னைக்கு 16வது ஜுஸு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஓதப்பட்டுச்சு. அதுல சூரத்து தாஹா அப்படின்னு ஒரு சூறா ஓதப்பட்டுச்சு. இந்த தாஹா சூறால அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பத்தி சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்றான். அதுவும் இந்த தாஹா சூறால மூசாவை பத்தி அல்லாஹ் தெளிவா சொல்லலாம். 9வது ஆயத்தை ஆரம்பிச்சு ஹல் அதாக்க ஹதீஸ் மூசாவை பத்தி நீங்க சொல்லலையா அப்படின்னு ஆரம்பிச்ச அல்லாஹ் தஆலா படிப்படியா மூசாவை பத்தி சொல்றான். பாப்பா சொன்ன மாதிரி அந்த ஆயத்தும் இதுலதான் வருது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்பாக எகிப்த ஃபிரௌன் மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வரான். ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்னு சொன்னா ரொம்ப கொடுங்கோல் அரசனா இருக்கிறான். ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப அநியாயம் செஞ்சுட்டு வரான். அப்போ ஃபிரௌன்ட்ட ஒரு ஜோசிக்காரன் சொன்னானா, ஃபிரௌனே உன் ஆட்சிக்கு அழிவு காலம் வரப்போகுது. இப்போ பிறக்க போற ஆம்பளை குழந்தைனால உன் ஆட்சிக்கு முடிவு வரப்போகுது, உன் ஆட்சி இனிமே அழிய போகுதுன்னு சொன்ன உடனே ஃபிரௌன் ஜோசிக்காரனை பேசி கேட்டு பிறக்கிற எல்லா ஆண் குழந்தையும் கொண்டுகிட்டே வந்தானா. எந்த அளவுக்குன்னு சொன்னா, எந்த வீட்டையாவது குழந்தை சத்தம் கேட்டுன்னு சொன்னா அதுக்கு ஒரு தனிப்படை நியமிச்சு நாடு ஃபுல்லா ஒரு தனிப்படை நியமிச்சு ஊர்வலமா, அதாவது நகர்வலம் வர வச்சுட்டான். எங்கெல்லாம் குழந்தை சத்தம் கேட்குது அது என்ன குழந்தை அப்படின்னு கேட்டு வாங்கி ஆண் குழந்தையா இருந்தா அப்படியே ரெண்டா வெட்டி போட்டு வந்துடுவான். பெண் குழந்தையான்னு விட்டுருவான். அல்ல அதேக்குறான்னு சொல்றான். குத்துருகும் அபனாக்கும் வயசாக நிசாக்கும். ஆண் குழந்தையெல்லாம் கொண்டு பெண் குழந்தை விட்டுட்டு வந்தானா. கஷ்டப்பட்டு 10 மாசம் 9 மாசம் சுமந்து பெண்கள் என்ன நினைச்சாங்கன்னா குழந்தை பிறக்காமலே இருக்கலாம், ஆண் குழந்தைய பிறக்காம இருக்கலாமே நினைச்சாங்க. அந்த அளவுக்கு எல்லா ஆண் குழந்தையும் கொண்டுகிட்டே வந்தான். ஃபிரௌன் இப்படி ஒரு பக்கம் கொண்டுட்டே வரும்போது இந்த சட்டம் வரதுக்கு கரெக்டா 1 வருஷத்துக்கு முன்பாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணன் பிறந்தாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்துட்டாங்க. ஹாரூன் பிறக்கும் போது இந்த சட்டம் வரல. ஆனா மூசா பிறக்கிறாங்க. இந்த சட்டம் நடந்துக்கிட்டு அமல்படுத்திட்டு இருக்கும் போது மூசா பிறக்கிறாங்க. மூசா பிறந்தோடனே மூசாவை தாயார் பயப்படுறாங்களா, எங்க மூசாவுக்கும் கொண்டுடுவாங்களா அப்படின்னு சொல்லி மூசாவை பயப்படுறாங்க. அப்ப தாய்க்கல்லா உண்மை மூசா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் மனசுல ஒரு எண்ணத்தை போடுறான். அவங்கள வழி இறங்காது இல்லையா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அம்மாவுடைய மனசுல ஒரு எண்ணத்தை போடுறான். உங்க குழந்தைய ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு அந்த பெட்டியில வச்சு பெட்டி நல்லா க்ளோஸ் பண்ணி பார்சல் மாதிரி, அந்த கிஃப்ட் பார்சல் கொரியர் அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி 4 பக்கம் பார்சல் பண்ணி தண்ணியில நைல் நதியில் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க. நம்ம யோசிக்கணும், பெட்டி திறந்திருந்தாலோ அல்லது பெட்டியில ஓட்டை போட்டிருந்தாலோ தண்ணி உள்ள போயிடும், நதிக்குள்ள போன உள்ள போயிடும். மூடி இருந்தா மூச்சு தண்ணி செத்து போயிடும். நம்ம அறிவு அவ்வளவுதான் எட்டும். ஆனா அல்லாஹ் அறியாத பொறுத்து அல்லாஹ் உதவி செய்யறான். அவனுக்கு பேர் தான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், பெட்டியில செஞ்சு பெட்டியில குழந்தை வச்சு அனுப்பு, நைல் நதியில் அனுப்ப நான் பாத்துக்கிறேன். அல்லாஹ் திரும்ப சொல்றான், அந்த குழந்தைய திரும்ப நான் அவன் மடியில சேர்க்கறது என் பொறுப்பு அப்படின்னு அல்லாஹ் மனசுல போட்டான். மூசாவுடைய தாயா குழந்தை மாதிரி குழந்தைய பெட்டி மாதிரி பிறந்த பச்சைனா குழந்தை தாய் அப்பதான் பிறந்துச்சு. எங்க குழந்தை சத்தம் கேட்டா கொண்டுடுவாங்கன்னு சொல்லி பிறந்த அந்த குழந்தைய குழந்தைய அந்த ஒரு பெட்டி மேல மரப்பெட்டி மேல செஞ்சு 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணி நைல் நதி அனுப்புறாங்க. நைல் நதியில குழந்தை மிதந்துட்டே போகுது. அந்த நைல் நதியோட ஃபிரௌன் என்ன பண்ணான்னு சொன்னா, நைல் நதி ஊருக்குள்ள ஓடிட்டு இருக்க நைல் நதிய ஒரு அவன் அரண்மனை சுத்தி ஒரு காவா மாதிரி வெட்டிட்டான். காவா மாதிரி வெட்டி அந்த நைல் நதி ஒரு வட்டம் போட்டு ஊருக்குள்ள போற மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சிருந்தான். அவனுக்கு தேவையான குளிக்க அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவன் எந்த இடத்துல காவா வெட்டினானோ அந்த இடத்துல அந்த காவாக்குள்ள அந்த பெட்டி போகுது. அந்த நேரத்துல ஃபிரௌன் அரண்மனையிலிருந்து வெளியில வந்து அந்த காவால குளிச்சுட்டு இருக்கான். ஃபிரௌனோட மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சு பெட்டி பார்த்தோம்னா இது என்ன பெட்டியை சேர்த்து பார்த்தா குழந்தை இருக்குது. உடனே ஃபிரௌனுக்கு பயம் வந்துருச்சு. இந்த குழந்தை தான் நமக்கு அரசாட்சி பயம் வரும்னு சொல்லி குழந்தைய கொள்ளலாம்னு சொல்லி கத்தி எடுக்க ஆசியம்மா சொல்றாங்கன்னா, ஏன் கொள்றீங்க, இந்த குழந்தை அவங்க அரசாட்சிக்கு ஆபத்து வராது, நமக்கு தான் ஆண் குழந்தை இல்லையே, நம்ம எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. எவ்வளவு பெரிய குடும்பம்னா இருந்தாலும் மனைவி சொல்லுக்கு மயங்கிதானே ஆகணும். மனைவி சொன்னேன்னு சரி அவனை விட்டுட்டான்.
அப்ப அந்த மனைவி ஆசியாமா சொல்றாங்கன்னா, இந்த குழந்தை குழந்தை ஐடி நீ வழக்கு ஆசியா சொல்றாங்களா, இந்த குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண் குளிர்ச்சியா இருக்கும் என்னன்னு கிட்டதான் சொல்லும் போது, அவன் வாயை மூடிட்டு ஃபிரௌன் தான் சொன்னா, அவனுக்கும் ஃபிரௌனுக்கும் குழந்தை கண் குளிர்ச்சி ஆயிருக்கும், அவனுக்கு ஹிதாயத்துக்கு எடுத்திருக்கும், ஹிதாயத்தை அடைஞ்சிருப்பான் என்பதாக முஃபஸ்ஸீன் விளக்கம் தராங்க. ஆனா அவன் சொன்னான், என்ன தெரியுமா சொன்னான்னா, ஆசியா உனக்கு வந்தா இந்த குழந்தை கண்ணு குளிர்ச்சியா இருக்கலாம், எனக்கெல்லாம் கண்ணு குளிர்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். அவன் சொன்னனால அவனுக்கு கண்ணு குளிர்ச்சி ஆகல. அந்த குழந்தை வந்து மூசாவா உருவாகி இவனுக்கு எதிரி ஆயிடுச்சு, ஃபிரௌனுக்கு எதிரி ஆயிடுச்சு. ஆசியாமா எனக்கு கண் குளிர்ச்சி சொன்னாங்க பாத்தீங்களா, அதனால ஆசியாவுக்கு அது கண் குளிர்ச்சியா மூசாவா நன்றியா மாறி போயிட்டாங்க என்பதாக வரலாற்றை பதிவு செய்யறாங்க. ஏன் சொல்லணும்னு சொன்னா, நம்ம கோபத்துல ஆத்திரத்துல ஏதாவது குழந்தையை திக்கிறோம், இல்ல நல்லா இருக்க மாட்டேன், லாரி அடிபட்டு சாவேன், உனக்கு நல்லா சாவரா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சாப ஓட்டுறோம், விளையாட்டா கோபத்தை சொல்லிடுறோம். நம்ம குழந்தையா இருந்தாலும் அவனுக்கு நல்ல சாவரா இருந்தா நீ கேவலப்படுத்தான் போ, பிச்சதான் இருப்ப அப்படின்னு சொல்லிடுறோம். பிற்காலத்துல ஒரு 10 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ எங்கேயாவது லாரியில் அடிபட்டோ அல்லது ஆக்சிடென்ட் ஆகி கை கால் உடஞ்சோ இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டோ முடிஞ்சு போவான். அப்ப என் பிள்ளை இப்படி ஆயிட்டானே, என் மகன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறோம். அதுக்கு காரணம் நீங்க செஞ்ச பதுவா தான். அதனால குழந்தைகிட்ட பேசும்போது நல்ல நல்ல வார்த்தையா ஊகிங்க, நல்ல வார்த்தையா பேசுங்க, சாப ஒரு வார்த்தையை பேசாதீங்க. தாயுடைய துவா எப்ப படிக்கனே சொல்லாது, அல்லகத்துல உடனே படிக்க வச்சிருவான். அந்த ஃபிரௌன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை காரணமா அல்லாஹ் மூசாவை எதிரி ஆக்கிட்டான் என்பதா பதிவு செய்யும். ஆனா குழந்தை நல்ல வார்த்தை பேசுங்க. நீங்க சொல்ற வார்த்தையா தான் பின்னாடி குழந்தை கஷ்டப்படுறாங்க, அது உங்களுக்கு தெரியல. இப்போ அந்த குழந்தை வளருது, குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க அரண்மனைக்கு. தூக்கிட்டு வந்தா குழந்தை பாலே குடிக்கல. குழந்தை பிறந்தாதானே தாய்க்கு பால் வரும், ஆனா ஆசியா மக்கள் பால் வராது இல்லையா. அப்போ பால் கொடுக்குறதுக்காக ஊருக்குள்ள பெண்கள் எல்லாம் தேடுறாங்க. எந்த பெண்ணுடைய பாலையும் அந்த குழந்தை மூசா குடிக்கவே இல்லை, அழுதுகிட்டே இருக்குது. அப்போ மூசாவுடைய சின்ன பொண்ணு, மூசாவுடைய அக்கா சின்ன குழந்தையா இருக்கிறாங்க. அவன் வந்து அரண்மனைக்கு வந்து என் தாய் கொடுத்தா ஒருவேளை பால் குடிக்கும் சொல்லவான்னு கேட்கிறான். அப்போ ஃபிரௌன் கேட்கறான், அப்படியே அந்த குழந்தைக்கு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல நான் சும்மா சொன்னேன், ஏத்துக்கதான் ஏத்துக்க உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லி குழந்தை தப்பிச்சிருக்கு. அந்த பெண் குழந்தை நான் சும்மா நூதனமா சொல்லியிருக்கு. சரி உன் தாயை கூட்டுவான்னு சொன்னேன். தாயை போய் கூட்டு வராங்க. கூட்டு வந்து அந்த தாயுடைய கை அந்த பிஞ்சு குழந்தை மேல பட்டோடனே அழுகு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னதான் ஒரு ஜீன் இருக்கும் இல்லையா, அந்த ரத்த பந்தம் சொந்தம் இருக்கும் இல்லையா, அதனால அந்த குழந்தைய அந்த ஆசியாமா அந்த மூசாவுடைய தாயார் கையில வாங்கினோடனே குழந்தை அழுகு அப்படி நிறுத்திச்சா, அந்த பாலை குடிச்சிச்சு. ஆசியா மூசாவுடைய தாயுடைய பால் மூசா குடிச்சிட்டாங்க. உடனே ஃபிரௌன் சொல்லிட்டானா, நம்ம குழந்தைக்கு தாய் கிடைச்சி போச்சு, உடனே நீதான் என்ன இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும், மாசம் மாசம் ஜிசியா ஊதி உனக்கு தரேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மூசாவுடைய தாய்க்கு சந்தோஷம், நம்ம குழந்தை நம்ம கையில கொடுத்தாங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாங்க நம்ம குழந்தை தான், நம்ம குழந்தை நம்ம கையில கிடையாது, அவங்களுக்கு சந்தோஷம். ஃபிரௌனுக்கு நம்ம வளர்ப்பு குழந்தைக்கு தாய்க்கு ஃபிரௌனுக்கு சந்தோஷம். இப்படியே வளருது. ஒரு கட்டத்துல பால் குடியெல்லாம் மறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாலிப, அதாவது ஒரு சின்ன விரல வயசு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளையாட்டுத்தனமான வயசுல மூசா அரண்மனைக்கு வராங்க. வரும்போது ஃபிரௌன் அந்த குழந்தைய ஆசையா தூக்கி கொஞ்சம் போது மூசா ஃபிரௌனை கணத்துல பலான்னு அடிக்கிறாங்க, குழந்தையா இருக்குன்னு அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே ஃபிரௌன் தலைலாம் சுத்தி போயிடுச்சான், ஒரு மாதிரியா பச்சை கொண்ட அடிமாதிரி இல்லையா. உடனே பயந்துறானா, என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, ஃபிரௌன் அந்த குழந்தைய மூசா குழந்தைய இருக்கும் தூக்கும் போது ஃபிரௌன் தாடியை பிடிச்சி மூசா இழுக்கும் போது தாடியெல்லாம் உயிர் போற மாதிரி வலிக்கிறான். ஃபிரௌன் பயப்படுறானா, இந்த குழந்தை நாங்க 46 சுருவி கத்தியத்தை குத்துறான்னு வராங்க. அப்போ ஆசியாமா சொல்றாங்க ஃபிரௌன் மனைவி, ஏன் திருப்பி ஏன் இப்படி பண்றீங்க, இது நம்ம குழந்தை தான். இல்ல இந்த குழந்தைய பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்குது, இது அடி பயங்கரமா வலிக்குது, பெரியவங்க அடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பயமா இருக்கு, இந்த குழந்தை நமக்கு ஆபத்துன்னு சொல்லும் போது அப்பதான் ஆசியாமா ஒரு ஐடியா சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பயமா இருந்தா நம்ம சின்ன டெஸ்ட் வைக்கலாம், அந்த டெஸ்ட்ல ஜெயிச்சிச்சுன்னு சொன்னா நீங்க விட்டுடுங்க. என்ன டெஸ்ட்னு கேட்கும் போது நம்ம குழந்தை சொல்லிச்சு இல்லையா, அந்த டெஸ்ட் தான். ஃபிரௌன் 2 தட்டை கொண்டு வரான். ஒரு தட்டுல பேரிச்சம்பழம், இன்னொரு தட்டுல நெருப்பு காங்க, இன்னொரு ரிவாயத்துல வந்து ஒரு தட்டுல மாணிக்க கல்லு, இன்னொரு தட்டுல நெருப்பு துண்டுன்னு சொல்லி 2 தட்டை அந்த அரண்மனை ஊழியர்கிட்ட சொல்றாங்க. ஊழியர் கொண்டு வராங்க. 2 தட்டு கொண்டு வந்தோடனே ஆசியாமா சொல்றாங்கன்னா, ஒருவேளை இந்த குழந்தை பேரிச்சம்பழம் எடுத்துச்சுன்னு சொன்னா இது அறிவான குழந்தை, இது நீங்க கொன்றுங்க. ஒருவேளை இந்த குழந்தை விளையாட்டுத்தனமா நெருப்பு கங்க எடுத்துட்டு சொன்னா இது உங்க இந்த குழந்தை உங்க அரசு ஆட்சியில வராது, நான் சாதாரண குழந்தை தான் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஃபிரௌன் ஒத்துக்கிறான். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா இருந்தாலும் நபியாச்சே, கரெக்டா அந்த பேரிச்சம்பழத்தை எடுக்க போறாங்க. மலக்குகள் வந்து கையை தட்டி விட்டுறாங்க, நெருப்பு கங்க எடுத்துட்டாங்க. அப்படி தட்டெல்லாம் சொன்னா பேரிச்சம்பழத்தை எடுத்திருப்பாங்க. மூசாவுக்கு ஃபிரௌனால ஆபத்து வந்துடும். எனவே அல்லாஹ் மலக்கு வச்சு கையை தட்ட வச்சா அந்த குழந்தை தவறுதான் நெருப்பு கங்கு நல்லா பரிசுன்னு மென்மையா இருக்கிற நெருப்பு கங்கு எடுத்தவொடனே வாயில போட்டுச்சு. வாயில போட்டோடனே அங்கிருந்து அந்த குழந்தை திக்குவாய் ஆயிடுச்சு. மூசா திக்குவாய், திக்கி தான் பேசுவாங்க. திக்குவாயின்னு சொன்னா ஒரு விஷயத்த திரும்ப சொன்னாதான் அவங்களால மக்களுக்கு புரிய வைக்க முடியும். அந்த மாதிரி வாய் போனதா ஆயிடுச்சு. வாய் திக்குவாய், நாக்குல அது ஒரு முடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு, பேசவே முடியாம ஆயிப்போச்சு. அல்ல அதெல்லாம் குரான்ல சொல்றாங்க.
இப்படி இருக்கும்போது மூசா சில சில தவறுகளால சில சூழ்ச்சியால அந்த எகிப்து விட்டு மதிய நகருக்கு போறாங்க. அது ஒரு பெரிய சம்பவம். மதிய நகருக்கு போனா அங்க சுஹைப் அலைஹிஸ்ஸலாமுடைய தொடர்பு கிடைக்குது. அவங்களோட மகள் சஃபுராவை கல்யாணம் பண்ணாங்க. திருமணம் முடிச்சு ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த மூசாவுடைய மனைவிக்கு ரொம்ப குளிர் ஜரம் ஆயிடுச்சு. ரொம்ப குளிர் தாங்கல, அப்படியே நடுங்குறாங்க. அப்ப மூசா சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு 20 தூரத்துல கண்ணுக்கு வரைக்கும் ஒரு ஒளிமே தெரியுது. நாரா, ஒரு நெருப்பு தெரியுது. அந்த நெருப்பு எடுத்துன்னு வர அது மூலியம் உஷ்ணத்தை நெருப்பு குளிர் காயலாம் சொல்லி நெருப்பு எடுக்கலாம் போறாங்க. போனா அங்க நெருப்பு கிடையாது, அல்லாவுடைய ஒரு ஒரு ஒளி இறக்குறான். அந்த ஒளியில இருந்து பேச்சு வந்தான் மூசாட்ட. அதுதான் நீங்க சூழல ஓதப்பட்டு தாகா சூழல இணை அனல்லா லாயிலா இல்லான புதுனி, மூசாவை நான் தான் அல்லா, என்னை தவிர ஒரு தெய்வமே கிடையாது, நான் தான் உன்னுடைய இறைவன், என்னையே நீ வணங்கு அப்படின்னு சொல்லி அல்லா ஆயத்தை இறக்குறான். அல்லா நபியா பட்டம் கொடுத்தான். நெருப்பு வாங்க போன மூசாவுக்கு அல்லா நபியா பட்டம் கொடுத்து திரும்ப அனுப்புறான். நபியா மூசா இஸ்லாம் திரும்ப வராங்க. அப்போதான் அல்லாட துவா செய்யறாங்க, ரப்பி சஹலி சதிரி. இந்த துவாவை எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. குறிப்பா படிக்கிற பிள்ளைங்க, நான் திரும்ப திரும்ப படிச்சுங்க, மனசுல நிக்க மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு போனா பேப்பரை பார்த்தோன்னே எல்லாருமே மறந்து போயிடுது, எதுவுமே லைஃப்ல ஞாபகம் மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க இந்த துவா மனப்பாடம் பண்ணின்னு சொன்னா லைஃப்ல மறக்கவே மறக்காது. ரொம்ப ஞாபக சக்தி அதிகமாகும். பசங்க மட்டுமல்ல, பெரியவங்களும் தான். எந்த ஒரு மனக்குழப்பம், ஒரு கஷ்டம், ஒரு முடிவு எடுக்க முடியல, ஒரு சங்கடமா இருக்குது, இதை தொடலாமா, இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு மனசு ரெண்டு மனசா இருக்கும் இல்லையா? எந்த பதட்டத்திலும் எந்த கஷ்டத்தையும் துவாவை ஓதி ஆரம்பிச்சுன்னு சொன்னா அல்லாஹ் தெளிவான ஒரு வழியை கொடுப்பான். அந்த துவா தான் நீங்க ஓதப்பட்டுச்சு, ரப்பி சஹலி சதிரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹுல் உக்தத மின் லிசானி யஃகஹு கௌலி. சூரா தாகால 25, 26, 27, 28 4 ஆயத்துல இந்த துவா வருது. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, ரப்பி சஹலி சதிரி, யா அல்லாஹ் என் நெஞ்சை விசாலப்படுத்துவாயாக, வயஃகஹு கௌலி என்னுடைய என் நாக்க ரப்பி சதிரி வயஸ்ஸிர்லி அம்ரி என் காரியத்தை லேசாக்குவாயாக, வஹுல் உக்தத மின் லிசானி என் நாக்குல முடிச்சு அவிழ்த்து விடு, வயஃகஹு கௌலி நான் பேசுற பேச்சு மக்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா ஆக்கு அப்படின்னு மூசா துவா செய்யறாங்க. நல்லா துவா கபலாக்கிட்டான் என்பதாக ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. ஏன் சொன்னா, நமக்கு நிறைய பேருக்கு படிக்கிறோம், மைண்ட் நிக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, குடும்ப சூழ்நிலை, குடும்ப பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த துவாவை ஓதுறீங்க சொன்னா அல்லாஹ் தெளிவு கொடுப்பான். ஆக இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இந்த பயன் நோக்கம். அதுதான் எந்த சூழ்நிலை வந்தா இந்த துவா ஓதுங்க. நான் தராவி பயனை தொடர்ந்து என் பயனை கேட்டா உங்களுக்கு தெரியும். நான் தராவி பயனே கிட்டத்தட்ட இன்னைக்கு 12வது நாள் தராவி பயன் நினைக்கிறேன். 12 நாள் பயனையும் உங்களுக்கு ஒரு விஷயத்த உங்க மனசுல பதிய வைக்கதான் முயற்சி செய்யறாங்க. உங்களுக்கு புரியுதானு தெரியல. தொடர்ந்து நான் பேச எல்லா பையன் யூடியூப்ல போய் பார்த்து பாருங்க, கேட்டு பாருங்க. ஒரு விஷயத்த திரும்ப நான் சொல்லுவேன். என்ன விஷயம் சொன்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், இதுக்கப்புறம் நம்ம வேற நமக்கு ஒண்ணுமே இல்லை, நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம காப்பாத்த வழியே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அல்லாஹ் அவங்களை அறியாத பொருட்களை காப்பாற்றுவோம். அதுதான் நான் சொல்ல வர்றது நோக்கமே. அதுதான் எந்த சூழ்நிலை அல்லாட்ட கையெழுந்துங்க, அல்லாட்ட மட்டும் கேளுங்க. படைப்பு இனங்களை நம்பாதீங்க, படைச்சவனை நம்புங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய் குழந்தைக்கு பயப்பட்டாங்க. பெட்டியில வச்சா நம்ம அறிவுக்கு அந்த பெட்டியில வச்சா குழந்தை மௌத்தா போய் நினைப்போம். ஆனா அல்லாஹ் காப்பாத்தினான். மூசாவை வச்சு அரண்மனையிலேயே மூசா வளர வச்சான். அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்லாஹ். எந்த சூழ்நிலை அல்லாஹ் நம்புங்க. அல்லாஹ் தவிர உங்களை காப்பாற்றக்கூடிய நபர் வேற யாருமே கிடையாது. அல்லது சுப்ஹானஹு வ தஆலா கடைசி வரைக்கும் ஈமானோட வாழ்ந்து ஈமான மரணிக்கு தௌஃபீக் வல்லாத மரணிக்கு வந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.